வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் பிப்ரவரி 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வீடியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பரமேஸ்வரி பாட்டி அவங்களோட பேரன் இருக்காங்கல்ல, ஆனந்த், அருண், அவங்க 2 பேரையுமே சிங்கு கெட்டப்பில் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவங்க 2 பேரும் அந்த கெட்டப்பில் இருக்கிறதுனால யாருக்கும் கண்டிப்பாக தெரிய போகிறது கிடையாது. பரமேஸ்வரி பாட்டி மண்டபத்துக்குள்ளே வரதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷனா, ஏய் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பரமேஸ்வரி வந்து நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன தைரியம் இருந்தால் நீ இந்த மண்டபத்துக்குள்ளே வருவ, உன்னை யாரடி இந்த மண்டபத்துக்குள்ளே வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பரமேஸ்வரி சொல்கிறாங்க, என் பேத்தியோட கல்யாணத்தை பார்க்க வரத்துக்கு யார் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? இங்கே பாரு, கண்டிப்பாக இன்னைக்கு என் பேத்திக்கு தாலி கட்ட போகிறது என் பேரன்தான், நீ பார்க்க தான் போகிற. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பாரு, உன் பேரன் இங்கே வந்தான்னா கண்டிப்பாக அவனுக்கு கன்னு தான் பேசும், வேற எதுவும் பேசாது. இங்கே பாரு, உன் பேரன் உயிரோட இருக்கணும் அப்படின்னா உன் பேரனை இங்கே வர வச்சிடாத, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கேட்க பரமேஸ்வரி சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி, உன் செல்லெல்லாம் என்னோட பேராண்டிக்கிட்ட கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது. கண்டிப்பாக அவன் யார் அப்படிங்கிறத இன்னைக்கு நீ புரிஞ்சுப்ப. என் பேரை வந்து ரேவதியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறான், நீ பார்க்க தான் போகிற அப்படின்ட்டு பரமேஸ்வரி சவால் விடுறாங்க. இதை கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. கார்த்தி நினைக்கிறாரு, பாட்டி எதுக்காக இப்படி பண்ணுறாங்க தேவையில்லாமல் அப்படின்ட்டு கார்த்தி கோவப்படுறாரு. அப்போ ராஜராஜாவும் மயில் வாகனமும் பரமேஸ்வரியை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ராஜராஜா சொல்கிறாரு, பரவாயில்ல அம்மா செம்மையா மாஸ் காமிக்கிறாங்க. மயில் வாகனம் சொல்கிறாரு, ஆமாம், ஆனால் அத்தை எதுக்குமே பிடி கொடுக்காம பேசுகிறாங்களே. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, அதெல்லாம் அம்மா அந்த சாமுண்டீஸ்வரியை ஒத்துக்க வச்சிருவாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் கார்த்தி இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறாரு. பாட்டி தேவையில்லாம ஏன் இவ்வளோ பிரச்சனையை கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் பாட்டி வந்துட்டு நேராக அந்த சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இங்கே பாரு, நீ வேணுமுன்னா என் பேரனை ஈஸியாக துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன், ஆனால் என் பேரனை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என் பேரன் தான் இன்னைக்கு வந்து ரேவதியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? ரேவதிக்கு இந்த மகேஷை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கல்யாண மண்டபத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க. அப்போ ரேவதி நேரா பாட்டியை பார்த்து, பாட்டி எனக்கு தான் மகேஷோட கல்யாணம் ஆக போகுதில்ல பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க? பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி உன்னோட நல்ல வாழ்க்கைக்காக தான் ரேவதி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதியோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் யோசனை பண்ணிப்பேன், எனக்கு தெரியும் அவள் வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு. அதை தவிர்த்து நீ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இன்னைக்கு நடக்க போறது ரேவதிக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம், நான் உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க உட்காந்தியன்னா நான் உன்னை போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுப்பேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, அப்ப அவ்வளோ பயமா? எங்க நான் இருந்தா என் பேரனை கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு உனக்கு பயமா இருக்கு அதானே? இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யாரை பார்த்து யாருக்கு பயம்? இங்க பாரு, இந்த நிற்கிறானே ராஜா, இவன் உன் பேரனை விட பெரிய கில்லாடி. உன் பேரனை கண்டிப்பா இந்த மண்டபத்துக்குள்ள விட மாட்டான். இங்க பாரு ராஜா, இவன் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது இந்த மண்டபத்துக்குள்ள வந்தா அவனை உள்ளார விடாத. அப்ப நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏ சாமுண்டீஸ்வரி, நீ என்ன கேட்டு போட்டாலும் கண்டிப்பா என் பேரன் கார்த்தி இந்த மண்டபத்துக்குள்ள வருவான், நீ பார்க்க தான் போற அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரியிட்ட சவால் விட்டுட்டு பரமேஸ்வரி போயிட்டு சேர்ல கால் மேல கால் போட்டுட்டு உட்காடுறாங்க. இதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திக்கிட்ட, இங்க பாரு டிரைவர், பாத்தியா எவ்வளவு திமுறா வந்து உட்காந்துருக்கான்னு, இவளுக்கு போய் இவ பேரனுக்கு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? இவ திமுற அடக்கணும். இங்க பாரு, இவன் பேரன்னு சொல்லிட்டு எவனாவது இந்த மண்டபத்துக்குள்ள வந்தா அவனை நீ இந்த மண்டபத்துக்குள்ள விடக்கூடாது ராஜா அப்படின்னு சொல்ல
அப்ப கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அருணும் ஆனந்தும் அவ பாட்டி பரமேஸ்வரிய பார்த்து, பாட்டி என்ன பாட்டி இது, அவன்தான் கார்த்தின்னு தெரியாம அத்தை இப்படி அவன்கிட்டயே பார்த்துக்க சொல்லுது. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு தான்டா சொல்றேன், இன்னைக்கு தாலி கட்ட போறது கண்டிப்பா ஏன் பேரன்தான் அப்படின்னு பரமேஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டதோட ஆனந்தும், ஆனா கார்த்தி ஒத்துப்பானா என்னன்னு தெரியலையே பாட்டி. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அருண் கேக்குறாரு, என்ன விஷயம் பாட்டி? பரமேஸ்வரி சொல்றாங்க, அந்த நிக்கிதர் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போற மகேஷ், அப்புறம் அந்த மகேஷோட அண்ணி மாயா, அவங்க 2 பேருமே நல்லவங்களே இல்லை. அவங்க 2 பேரும் சரியான ஃப்ராடு. அந்த மகேஷும் அந்த மாயாவும் தவறான தொடர்புல உள்ளவங்க. அதை பத்தி ரேவதிக்கும் தெரியாது, சாமுண்டீஸ்வரிக்கும் தெரியாது. ஆனா கார்த்திக்கு தெரியும். அதனால கண்டிப்பா கார்த்தி இந்த கல்யாணத்தை நடத்த வைக்க விட மாட்டான். ஒண்ணு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி இருக்கும், இல்ல நம்ம கார்த்தியே ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டுத்துல ஒரு விஷயம் கண்டிப்பா இன்னைக்கு நடக்கும். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை கேட்டதோட அருண் சொல்றாரு, அப்ப இன்னைக்கு கார்த்தியோட கல்யாணம் நடக்க போகுது. தீபாவை விட்டு பிரிஞ்ச பிறகு கார்த்தி கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இல்லை. அத்தை வீட்டுக்கு வந்த பிறகுதான் கொஞ்சம் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கான். அட்லீஸ்ட் அத்தை வீட்டுக்கு வந்த பிறகுனாச்சு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதே. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா அருண், ஆனா இந்த கல்யாணத்தை தான் அபிராமியால பார்க்க முடிய போறது கிடையாது. அருண் சொல்றாரு, பாட்டி, கார்த்திக்கு கல்யாணம் ஆனாலே போதும் அப்படின்னு அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இதை கேட்டதோட நம்ம பரமேஸ்வரியும் ஆமாண்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நிற்கும் பொழுது மயில் வாகனம் நேராக கார்த்திகிட்ட வந்துட்டு, என்னப்பா கார்த்தி, நீ தான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரன்னு தெரியாம அத்தை உன்னையவே அந்த கார்த்தியை மண்டபத்துக்குள்ள வரவிடாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பார்க்கவே அத்தைய ரொம்ப பாவமா இருக்கு. கார்த்தி சொல்றாரு, உங்களுக்கு பாவமா இருக்கு, ஆனா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதுக்கு மயில் வாகனம் கேட்குறாரு, ஏன் ஏன் குற்ற உணர்ச்சியா இருக்கு? கார்த்தி சொல்றாரு, இல்ல அத்தை அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அவங்க நம்பிக்கைய நான் ரொம்ப விளையாடுறேன்னு அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஸோ இதை கேட்டதோட அந்த மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே தோணுது. அப்ப நீ தான் எப்படியாவது அந்த ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் மட்டும் நின்று போணுச்சு, அந்த சிவனாண்டி கண்டிப்பா அத்தையை ரொம்ப அவமானப்படுத்துவான். அதை பத்தி நீ யோசனை பண்ணி பாத்தியா? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அதுக்கு நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, சரிப்பா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதையெல்லாம் பார்த்ததோட கார்த்தி ரொம்ப சோகமா நிற்கிறாரு. ராஜராஜா மயில் வாகனத்தை பார்த்து, ஏன்பா மாப்பிள்ள, கார்த்தி என்ன சொன்னாரு? மயில் வாகனம் சொல்றாரு, இன்னுமே ரேவதியை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன பண்றதுன்னே புரியல. அந்த மல்லிகா டாக்டர் கூட வந்தாங்களா என்னன்னே தெரியல. அப்ப ராஜராஜா சொல்றாரு, கண்டிப்பா வருவான், வராம எங்க போறாங்க? அதே நேரத்துல மல்லிகா மண்டபத்துக்கு வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி மல்லிகாவை பார்த்ததோட மல்லிகாவை சாமுண்டீஸ்வரி தனியா கூட்டிட்டு போறாங்க. அப்ப மல்லிகா கேக்குறாங்க, ஏன் சாமுண்டீஸ்வரி தனியா கூட்டிட்டு வர? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, நல்லா தான் கேக்குறப்போ, உன்னை மட்டும் அந்த மாயாவும் மகேஷும் பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சோ நீ இங்க வந்திருக்கியே மல்லிகா. மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, உன் வீட்டு டிரைவர் ராஜா இருக்கான்னு அவன் தான் என்ன பார்க்கணும்னு சொன்னான், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னான். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, முக்கியமான விஷயமா என்ன? அப்ப மல்லிகா சொல்றாங்க, அதான் தெரியல சாமுண்டீஸ்வரி, நான் டிரைவர் ராஜாவை பார்த்து பேசினாதான் தெரியும். இதை கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரியும், சரி நீ இங்கே நில்லு, நான் போயிட்டு டிரைவர் ராஜாவை கூட்டிட்டு வரேன். அப்ப மல்லிகா சொல்றாங்க, வேணாம் சாமுண்டீஸ்வரி, நானே ஃபோன் பண்றேன் அப்படின்ட்டு நேரா டிரைவர் ராஜாவுக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்றாரு. ஃபோன் அட்டன் பண்ணதோட கார்த்தி கேக்குறாரு, மேடம் வந்துட்டீங்களா? மல்லிகா சொல்றாங்க, டிரைவர் ராஜா, நான் மண்டபத்துக்கிட்ட வந்துட்டேன். கார்த்தி சொல்றாரு,
நீங்க மண்டபத்துக்குள்ள வர வேணாம். மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குல்ல, அங்க வெயிட் பண்ணுங்க. மல்லிகா சொல்றாங்க, இங்க பாருப்பா, நான் மண்டபத்துக்கு ஆல்ரெடி வந்துட்டேன். சோ நீ வந்து என்ன பேசலாம். இதை கேட்டதோட கார்த்தியும் சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட பார்த்தா சாமுண்டீஸ்வரி மல்லிகா கிட்ட நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, என்ன இது சாமுண்டீஸ்வரி மேடமும் நிக்கிறாங்களே. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம், நான் மல்லிகா மேடத்துக்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருப்பா, என்ன பேச போற. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியோ சரி பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வராங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா மல்லிகாவை பார்த்து, மேடம், உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த கேட்கறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். அதுக்கு எந்த முக்கியமான விஷயத்த பத்திப்பா அப்படின்னு மல்லிகா கேக்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, ரேவதியோட கல்யாணத்தை பத்தி தான். இதை கேட்டதோட மல்லிகாவுக்கு ஷாக்கு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், வரப்ப அந்த போஸ்டர்ல பார்த்துருப்பீங்க, அதுல ஒரு 2 பேரோட போட்டோ இருக்கும். அந்த 2 பேரோட போட்டோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான போட்டோவா தான் இருக்கும். அப்ப மல்லிகா சொல்றாங்க, இங்க பாருப்பா, இந்த விஷயத்த பத்தி நான் ஆல்ரெடி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டேன். இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்றீங்க. அப்ப மல்லிகா சொல்றாங்க, ஆமாப்பா, இந்த விஷயத்த பத்தி நான் ஆல்ரெடி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டேன். அப்ப மல்லிகா நேரா சாமுண்டீஸ்வரியை கூப்பிட சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட, என்ன டிரைவர் ராஜா, முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே, பேசிட்டீங்களா. மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அதை பத்தின விஷயத்த தான் கேட்க வந்திருக்காரு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எந்த விஷயத்த பத்தி மல்லிகா. மல்லிகா சொல்றாங்க, இவருக்கும் அந்த மகேஷ் மாயாவோட தொடர்பை பத்தி தெரிஞ்சிருக்கு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி டிரைவர் ராஜாவை பார்த்து, டிரைவர் ராஜா, உனக்கு தெரியாம இருக்குமோ அப்படின்னு நினைச்சுதான் நான் ஆச்சரியப்பட்டேன். தெரிஞ்சதுல எனக்கு எந்தவித ஆச்சரியமும் இல்லை. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், அப்புறம் ஏன் மேடம் இந்த கல்யாணத்தை இன்னும் நிப்பாட்டாம நீங்க கண்டினியூவா மேடை வரைக்கும் கொண்டுட்டு வந்தீங்க. அந்த மகேஷுக்கா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் ராஜா, என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் எப்படி என்னோட பொண்ணை அந்த பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். வாய்ப்பே கிடையாது. இங்க பாருப்பா, எனக்கு வேற ஒரு யோசனை இருக்கு. கார்த்திக் கேக்குறாரு, என்ன மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் மட்டும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுனா என்ன நடக்கும் பாத்தியா. அந்த பரமேஸ்வரி வந்து நிக்கிறா. அவ பேரனை என் பொண்ணு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒத்த காலில் வந்து நிக்கிறா. அவ நினைச்சது நடந்துரும். கண்டிப்பா அவ நினைச்சது நடக்க கூடவே கூடாது. அதனால நான் கண்டிப்பா நான் என் பொண்ணை வந்து எனக்கு பிடிச்சவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்ப மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, உனக்கு பிடிச்சவன் பிடிச்சவன்னு சொல்லி தப்பான ஒருத்தருக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சிடாத. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏன் மல்லிகா, நான் எப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு தப்பான ஒருத்தங்க கையில பிடிச்சு கொடுப்பேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் முடிவு பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லவன். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். இந்த வீட்டோட மாப்பிள்ளையா ஆகு அப்படின்னு சொன்னாலும் கேட்பான். சாமுண்டீஸ்வரியை பார்த்து கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்க மேடம், யாருன்னு சொல்லுங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யாரு, அது நீதான். இது கேட்டதோட கார்த்திக்கு ஷாக்கு. கார்த்தி சொல்றாரு, மேடம், என்ன மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, என் பேச்சை மீற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இது வரைக்கும் இந்த கல்யாணத்தை கொண்டுட்டு வந்திருக்கேன். நீ என் முடிவை எதிர்க்க மாட்டே அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையில இருக்கேன். இதை கேட்டதோட கார்த்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, சரியான நேரத்துல அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மைகளை நான் நிரூபிப்பேன். அப்ப நீ என் பொண்ணோட கழுத்துல தாலி கட்டினா மட்டும் போதும். மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, ரேவதி இதை ஒத்துப்பாளா. ரேவதி உன்னை தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த மகேஷ் மாயாவோட தொடர்பை பத்தி நான் ரேவதி கிட்ட சொன்னா கண்டிப்பா ரேவதி தப்பா நினைக்க மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மல்லிகா, கட்டாயம் இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுனா கண்டிப்பா அந்த பரமேஸ்வரி அவ பேரனை கொண்டாந்து எனக்கு மருமகன் ஆக்கிருவா. அது நடக்கவே நடக்க கூடாது. இதை கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, எதுவா இருந்தாலும் யோசனை பண்ணி முடிவெடு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் யோசிச்சுட்டேன், இதுல எந்தவித முடிவும் கிடையாது. இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, நீ என் மானத்தை காப்பாத்துவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில, நீ கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணுவ அப்படிங்கிற நம்பிக்கையில, என் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துவ அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதை கேட்டதோட கார்த்திகை அமைதியா இருக்காரு. அத்தை இந்த அளவுக்கு தான் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அப்புறமா சாமுண்டீஸ்வரி மல்லிகாவை பார்த்து, மல்லிகா,
நீ வந்தது மட்டும் அந்த மாயா மகேஷ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒண்ணு அவங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால நீ இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு வரலாம். இதை கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, ரேவதியோட வாழ்க்கைக்காக தானே சாமுண்டி சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட நம்ம கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா ராஜா, நான் சொல்ல போது ரேவதிக்கு தாலி கட்டினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல கார்த்திக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. சாமுண்டீஸ்வரி மண்டபத்துக்குள்ள போறாங்க. அதே நேரத்துல பரமேஸ்வரி வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா கார்த்தியை பாக்குறாங்க. கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, பாட்டி ஏன் பாட்டி இங்க வந்தீங்க? பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, உன் கல்யாணம் இன்னைக்கு கண்டிப்பா நடக்கணும்ப்பா. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி தேவையில்லாம அண்ணன்களையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இதனால பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? பரமேஸ்வரி சொல்றாங்க, பாத்தியாப்பா, உன் கையில அவ பேரனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உன் கையில வந்துட்டு அவ பொறுப்பை ஒப்படைச்சிருக்கா. கடைசியில நீ தான் என் பேரன் அப்படின்னு அவளுக்கு தெரியல பாரு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, இந்த இடத்த விட்டு போங்க, இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்காது. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இல்லப்பா பேராண்டி, இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் வந்திருக்கேன். அப்ப அருண் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போக இதை பார்த்ததோட அருணும் ஆனந்தும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அருண் சொல்றாரு, என்னடா இது, இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஆனந்த் சொல்றாரு, ஆமா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க, என் அப்பா முருகன் சொல்லியிருக்கான், இன்னைக்கு கண்டிப்பா ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த அளவுக்கு கார்த்தி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா கார்த்தியால ஏமாத்த முடியல. உடனே கார்த்தி ஒரு முடிவு பண்றாரு, நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்க்க போறாங்க. சாமுண்டீஸ்வரி ரூம்ல இருக்கும் பொழுது கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி போய் பார்த்து, மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, சொல்லுப்பா. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க மேடம், தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்தை கேட்டால் உங்களுக்கு ரொம்ப கோவம் மாறும். சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, இங்கே பாருப்பா, ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி நான் கேட்க விரும்பலை. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை மேடம், நான் யார் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும். சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீ யார் எவர் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க மேடம், என்ன நீங்கள் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கும். அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன சொல்கிற? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இத்தனை நாளும் பரமேஸ்வரி பாட்டியோட பேரை யாருன்னு உங்களுக்கு தெரியல, இல்லை நான் தான் அந்த பேரை. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ நீ திட்டம் போட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ண வந்தியா? கார்த்தி சொல்கிறாரு, மேடம் அப்படியெல்லாம் நான் ஒரு காலத்துலையும் யோசிக்கலை. குடும்பம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தனே தவிர்த்து நான் என்றைக்குமே உங்கள் பொண்ணுங்க கிட்ட கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில பேசினதே கிடையாது. என் பாட்டி ஏதோ ஆசையில தான் அப்படி பேசுறாங்களே தவிர்த்து எனக்கு அந்த யோசனையே கிடையாது. நீங்களா இப்படி முடிவெடுத்ததோட நான் உங்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்னு கார்த்தி உண்மையை சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.